அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர், நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு யுவராஜோடைய சைட்லேருந்து காலம் காங்கிட்டு போடுறோம். அன்றைக்கி ஃபிட்டிங் காங்கிட்டு போட்டிருந்தோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து காலம் ஷார்ட்ரு போட்டு இன்றைக்கி காலம் காங்கிட்டு போடுறோம். காங்கிட்டு வேலை முடிஞ்சுது, இப்போ தான் இந்த வீடியோ இது பண்ணுறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம் ஷார்ட்ரு போடும்போது என்ன விஷயம் கவனிக்கணும், இதை எப்படி எடுத்துகிட்டு வரணும், அது மாதிரி வந்து இந்த காலம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 41 ஓகே. அந்த பக்கம் 31 காட்டுங்க. ஆ 31 போங்க, மூளைக்கு போங்க, இதில் வாங்க போங்க, இதில் கிராஸில் போய் 51 காட்டுங்க. பிடிங்க. ஒரே இந்த அளவு எல்லாமே ஒரு இதில் தான் நீங்கள் பிடிக்கணும் எப்பயுமே. பிடிச்சிட்டீங்களா? டைட்டாக இருக்கா? டைப்பு டைட்டாக இருக்குங்க சார். 51. சரி, இங்கே வாங்க, இந்த அளவு கட்டுங்க. பிடிச்சிக்கண்ணே, கரெக்டாக ஒரு இதில் பிடிங்க. கரெக்டாக இருக்குங்க சார். ஒரு இதில் பிடிச்சி 29.25 9.25 அந்த அளவு கட்டுங்க. 9 இன்ச்சுக்கு இல்லையே, கரெக்டாக இருக்குங்க சார். இல்லை, ஒரு நூறு இங்கே வரணும். பிடிங்க. எப்பயும் போல ஒரே டைட்டில் பிடிங்க. ரொம்ப போய் பாருங்க. ஓகே, இதுதான் அளவு. அப்படியே அந்த மூலைக்கு வாங்க. அப்படியே பிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பிடிங்க. ஒரு அடி பிடிக்கிறீங்களா? ஒரு அடி. ஓகே. ஒரு கல் எடுப்பேன், ஒரு சுத்தி ஒன்று எடுப்பேன். 9. ஓகே. 18.6 10. சரி, போது போகாதீங்கன்னா போய் அடிப்பா, கீழே அடி. அப்படி போய் 9. சரி, ஒரே பிடிச்சிக்கண்ணே. 8.25 இறக்குங்க. நூறுக்குனாரு கரெக்டாக இருக்குங்க சார். இங்கே இருக்குண்ணே. பிடிச்சிங்க. 21.25. ஆமாங்க. இருபத்தி எட்டு. ஓகே. காலத்தில் மாட்டிருக்கா நூல் பாரு. லைட் எழுதுங்க. 31.25. ஓகே. 41.25. ஓகே. இந்த பக்கம் காட்டுங்க. எப்படிங்க? ஒரு எப்படிங்க? கரெக்டாக பிடிச்சிக்கண்ணே. சரி, ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப வந்துச்சு. ஓகேவா? ஓகே சார். தாண்டாதீங்கன்னா போட்டு அடிக்காச்சு பண்ணிட்டுருவாங்க. புரிஞ்சுக்கண்ணே. ஓகேங்க சார். ஓகே. புரிஞ்சுக்கண்ணே. ஒரு எம்எம். புரிஞ்சுக்கண்ணே. சரி, இந்த ஒரு ஆள் மட்டும் பார்த்துருங்க. இந்த குறுக்கு, இந்த ப்ளூ கலரு அப்படிங்க, அதில் வெள்ளை நூல் அப்படிங்க. அப்படியே பிடிங்க. இது என்ன குறுக்க பிட்டாக இருக்குல்ல, இதை பார்க்கணும்ல. 2வது அளவு இப்படி எங்கே வேணாலும் பிடிங்க, ஒரு அளவில் பிடிங்க. ஒரு அடியில் பிடிங்க, இப்படி வாங்க. அப்படியே பிடிங்க.
2 பேரும் ஒரே அளவில் பிடிங்க, நேருக்கு நேர். ஓகே, அவ்வளோதான். தூக்குண்டு கொடுங்க. நம்ம வந்து சாட்ரு மாட்ட போகிறோம். சாட்ரு மாட்டுறதுக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் கலவை போட்டால் போதும். ஏன்னா இங்கே நூலுமே காலத்தோடைய அவுட்டருக்கு தான் நூல் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி வந்து கலவை எல் ஷேப்பில் போட்டு தூக்குண்டு இந்த நூலுக்கு 2 பாயிண்ட், அந்த நூலுக்கு 2 பாயிண்ட் விட்டுட்டு மேலே இந்த லைன் பார்த்து கூட போட்டு ஷார்ட்ரு அதுக்காக வச்சு அப்படியே ஷார்ட் போட்டுக்க வேண்டியதான். விட்டு மிஸ்திரி புடி. ஏய் செந்திலே, மேல வாடா. மேல வந்து நூலை போடலாமா முதல்ல? இந்த கை மட்டும் லேசாக உள்ள மிஸ்திரி, ஒரு நூல் அந்த கை ஒரு நூல் இல்லை. இதையுமே ஒரு நூல் இல்லை தள்ளுங்க. வெள்ள 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 அதை கொஞ்சம் தள்ளுங்க. ஓகே, அடிங்க. பார்த்து பொறுமையா இருங்க. நூல் ஆட்டாதீங்க, நூல் ஆட்டாதீங்க, நூல் ஆட்டாதீங்க. நூலை மட்டும் வைக்காதீங்க. அப்படி அப்படிங்க சாமி, சாமி இங்க பாருங்க. ஹலோ முருகேஷ், நூல்ல ஆட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. சரியா போச்சு. நாங்களும் 3 தடவை கரெக்டா குத்த போவேன். மட்ட மாதிரி பேசுறியா? சூப்பர் கவலை கட்டுடு. இந்த கை மட்டும் லேசா வெல்ல ஒரு நூல். இந்த கை ஓகே, அடிங்க. கரெக்டாக இருக்கு மிஸ்திரி, அடிங்க. காட்டுற கொடுப்பா. நம்ம மேலேருந்து இந்த மாதிரி நூலை வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுத்துட்டு மேலேருந்து நூலுக்காகவும் லைன் செக் பண்ணி கொடுக்கணும். லைன் செக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சாட்ரு மாட்டி கையோட வந்து காங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, தண்ணி புட்டிங்க்கு மேலாம் ஊறி வரல. அன்னைக்கு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டேஜ் தாண்டியாச்சு. இந்த காலம் போட்டே முடிச்சாச்சுனாலே நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டோம்னு அர்த்தம். என்ன உங்கள் சைட்லையும் தண்ணி ஊறுதுன்னா பயப்பட வேண்டியதில்லை. தண்ணி ஊறுதுனால மோட்ரு தான் நம்மளுக்கு முக்கியம். மோட்ரு எடுத்து தண்ணி இறச்சி செய்யணும், அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம்னா நம்மளுக்கு போதும். அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊறுதுன்னு சொல்லிட்டு வேலையை நிறுத்தி போடுறது, இல்லைன்னா தண்ணியிலே போட்டு அதை சரியாக ஃபாலோ பண்ணாமல் தண்ணியிலே இறக்கி அப்படியே காங்கிட்டு போடுறது, இந்த மாதிரி செய்யாமல்
கொஞ்சம் நிதானமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் கூட செய்யலாம், தவறு கிடையாது. ஒரு சில டைம்லாம் தண்ணி ஊற்றுனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படியே 2 3 கூட ஸ்கிப் பண்ணுறோம். பண்ணி கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. இது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது டைமு. அன்றைக்கி 14 குழி போட்டோம், இல்லைனா 8 போடலாம். எல்லாம் முடியலையா 3 நாள் கூட போடலாம், 3 நாள் கூட நம்ம செய்யலாம், தவறு கிடையாது. வேலையை சுத்தமாக செய்யணும், டைம் வந்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் பேஸ்மெண்ட் லெவலில் வந்து வேலையை சுத்தமாக எடுத்துகிட்டு வரணும். பேஸ்மெண்ட் லெவலில் செய்கிற வேலை நம்மளுக்கு திருப்தி அமையணும். இந்தப்பா ஓகே கரெக்டாக இருக்கா கோட்டில்? கரெக்டாக இருக்கு சார். ஓகே ஆச்சா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து சென்ட்ரிங் டீமு 4 பேர் இருக்காங்க தனியாக. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டரை உடைக்காமல், ஏன்னா சின்ன பாக்ஸு தான், அப்படியே தூக்கி கரெக்டாக பாக்ஸு ஷார்ட்டருக்காக வச்சு பெட்டியை கரெக்டாக முறுக்கி கொடுக்குறாங்க. முறுக்கிட்டு தூக்குண்டு பார்த்து இந்த மாதிரி வந்து மரம் வந்து முட்டு வச்சிடறாங்க. காங்கிரீட் முன்னாடியே மரம்லாம் வச்சு எல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் வந்து மிக்சர் மிஷினில் தான் போட்டுட்ருக்கோம். மிக்சர் மிஷினில் M20 கிரேடு அன்றைக்கி ஃபிட்டிங் போட்ட மாதிரியே 1:2:3ங்கிற ரேஷியோவில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். 1:1.3 தான் நார்மலாக M20ங்கிறது. பல்கிங்காக, சாண்டில் இருக்கிற பல்கிங்காக நம்ம வந்து 1 2 3ன்னு பயன்படுத்துகிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டு கொடுப்பா. சார் வந்து பத்ரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 இயர்ஸாக பழக்கம். குமாரபாளையம் தான் சாரும். சாருக்கு தான் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். வாங்க சார். சார் சும்மா இங்கே சைட்டை பார்க்குறதுக்காக வந்தாங்க இன்றைக்கி. நெக்ஸ்ட் மந்த்து சாருக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம். போன வருஷமே ஆரம்பிக்க வேண்டிய வேலை ஆக்சுவலாக சாருக்கு 1 வருஷம் இது போயிடுச்சு. இந்த ஜனவரியில் ஆரம்பித்து முடிக்கிற மாதிரி பிளானு. அந்த சைட் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக தொடர்ந்து அங்கேருந்து வீடியோ பண்ணுவோம். இங்கேயே இன்னும் குமாரபாளையத்திலே அவர் டாக்டர் நடராஜன் சார் பில்டிங் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அவங்களே இன்னொரு பில்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நம்ம தொடர்ந்து குமாரபாளையம் சர்க்கிள்லேருந்து தொடர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம். இன்னுமே நம்ம அடுத்த புது ப்ராஜெக்ட் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவுமே இந்த ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தொடர்ந்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கும் நம்மளுடைய சப்போர்ட் தேவைப்படுது, ட்ராயிங் தேவைப்படுது, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தேவைப்படுது, இல்லை வந்து சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, பண்ணி தருவோம். இப்போ வந்து காங்கிட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து தூக்கு பார்த்துட்ருக்குறாங்க. தூக்குண்டு வந்து மேலே வந்து இந்த மாதிரி 1.25 வருஷம் ஒரு அடியில் வந்து 2 பக்கமும் வைக்க சொல்லியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கு, அது முட்டியும் முட்டாமல் சட்டுருக்கு மேலே தூக்கு. லேசாக டைட்டாக இருக்குப்பா, மேக்கை இங்கே வரணும். இந்த கை விடுங்க, இந்த கையில் விடுங்க. இந்த கை சரியாக இருக்குன்னா அங்கேருந்து முட்டு வச்சு இது பண்ணுங்க. லேசாக திருகல் இருக்கும் பாக்ஸில், அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். இல்லை மொத்தமாகவே வரணும். 2மே ஒரே மாதிரி தான் பாருங்க. சென்டராக தள்ளுப்பா. இந்த 9.5 விடுப்பா, 9.5 வருஷத்தில் விடுப்பா. ஒரு ஆளை கூப்பிடுங்க. மாட்டிக்கிறாங்க சார், ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க. அலிபாய் ஷார்ட்ரு போட்டு உடனே கழட்டுறதுனால வந்து இந்த மாதிரி நம்ம சிமெண்ட் தூளோ வரகலவே போட்டு இது பண்ணிட்டோம்னா டைட் ஆகிடும். ஷார்ட்ரு வந்து கொஞ்சம் ஷேப் கரெக்டாக இருக்கும், ஷேப் மாறாமல் இருக்கும். பெட்டியும் உடனே அணைச்சி வச்சு போட போகிறோம். பெட்டி மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். உடனே வச்சு பெட்டி திருப்பினோம்னா ஷார்ட்ரு கொலாப்ஸ் ஆக பார்க்கும். அதெல்லாம் கரெக்டாக அப்படியே ஷார்ட்ரு எல் ஷேப் பெட்டியை எடுத்துகிட்டு போய் ஷார்ட்ருக்காக அணைச்சிட்டு அந்த எல் ஷேப் கொண்டு வந்து அணைச்சிட்டு கோல்டை போட்டு முறுக்கிடணும். ரொம்ப போட்டு திருவக்கூடாது, திருவணும்னா இது ஆகும். காயின்ட்டு போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா பாக்ஸ் நகராது. அதுக்கப்புறம் நம்ம தூக்கு மட்டும் சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அன்றைக்கி மாதிரியே தான் இன்றைக்கும் ஒரு டீம் வச்சுருக்கோம், பக்காவான டீமு. ஆளுங்க தேவையான அளவுக்கு இருக்காங்க. என்ன பண்ணுறோம்னா ஒரு பக்கம் நூலை கட்டணும், அளவு பார்த்தோம். இவங்க வந்து பெட்டியெல்லாம் கொண்டு வந்து எல் ஷேப்பில் மாட்டி ஆயில் அடித்து வச்சுட்டாங்க, ஷார்ட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நூலை கட்டி மூலமண்டத்தை பார்த்தோம், டப்பு பண்ணி ஷார்ட்டரை போட்டோம். அடுத்து வந்து இவங்க ஒரு பக்கம் பெட்டி மாட்டி தராங்க, ஒரு பக்கம் வந்து காயின் டீம் வந்து காயின்ட்டு போடுறாங்க. காயின்ட்டு போட்டு தூக்கு பார்க்குறதுக்கு தனியாக ஆள் விட்ருக்கேன். நம்ம வந்து ஷார்ட்டர் போடுறதுக்கு தனியாக மேய்ச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆள் பலம் நம்மக்கிட்ட அன்றைக்கி வேலைக்கு சரியாக இருந்ததுன்னா நம்ம வந்து வேலையை வந்து சரசரன்னு முடிச்சிடலாம். இன்னும் 1 மணி நேரத்தில் வேலையை முடிஞ்சிடும். இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. இன்னும் 2 ஷார்ட்ரு தான், இது இல்லாமல் இன்னொரு 2 தான் இருக்குது. அந்த 2 முடித்தோம்னா கம்ப்ளீட்டாக ஷார்ட்ரு வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே பெட்டியும் வந்து ஒரு 4 5வது பெட்டி போட்டுட்ருக்கோம். 5 பெட்டி முடிஞ்சுது, 6வது பெட்டி போட்டுட்ருக்கோம். இந்த லைனில் ஒரு 5 பெட்டியும் முடிஞ்சிச்சு.
மேலே வரல நைட்டு ஏறல. சரியா பச்சா, இதோ வரேன். ஐயா எப்போ கடை இந்த லைன் பார்த்துட்டு வரேன் பாருப்பா. இந்த கை மட்டும் லேசாக ஒரு நூல் இல்லை. போதும் 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 போதும். அந்த கை லேசாக வெள்ளத்துலங்க. இன்னும் ஒரு நூல். போதும் அடிங்க. அந்த கை உள்ள தள்ளுங்க மிஸ்திரி. ஆம், இந்த கை வெளில தள்ளுங்க. இந்த கையை அந்த கையை அதை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க லேசா. இதை வெளில தள்ளுங்க. கரண்டி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அந்த கை உள்ள தள்ளுங்க. தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் போகணும். இன்னும் கொஞ்சம். ஓகே அடிங்க. ஓகே அவ்வளோதான், போட்டுருங்க. ஓகே இந்த வாரம் சரி வாங்க. எடுத்து கொடுங்க. அந்த பக்கம் கொடுங்க. லேசாக டைட் வைக்கணும் மாட்டேங்க. சரி சரி. மேலே வாங்க. கல் வச்சுட்டு வாங்க. என்ன இன்னும் போடலையா? இன்னும் போலி தூக்கிட்டாங்க நான் போடுறேன். எல்லாம் வெடிச்சு கிடக்கு, நிற்க மாட்டேன். இப்போதைக்கு இழுத்து ஓரளவுக்கு போடுங்க சாமி. இப்போதைக்கு இழுத்து போடுங்க, மேலே வரப்ப இது பண்ணிக்கலாம். புரியுது புரியுது. இப்போவே கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் ரொம்ப இல்லை கஷ்டமாக இருக்குங்களா. சரி. ஓகே ஒரு பக்கம் தான்
அந்த பக்கம் பாருங்கள் போதும். பாக்ஸு வரணும். தள்ளுற மாதிரி தான் வருது. ஆனால் அந்த பக்கம் முட்டிட்டு இருக்கு. ஆம், அப்படியே டைட் வச்சு போடுங்க, போட்டு பார்த்துக்கலாம். போதும் போதும் போதும். இந்த கை மட்டும் இல்லை, இன்னும் வரணும் இல்லை. ஓகேவா இருக்கு. அந்த கை வெள்ளை, இந்த கை உள்ள லேசா அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு நூல் இதை கொஞ்சம் உள்ள, இன்னும் கொஞ்சம். ஓகே, அடிங்க. அவ்வளோதான். ம் 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 போதும். அவர் தட்டியால வெளியே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு போகிறேண்ணா. அது பார்த்தாச்சா? அது பார்த்தாச்சு. 2 கிலோ பாக்ஸ் மாட்டி. ஸ்டார்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பெட்டியுமே 14 பெட்டி மாட்டியாச்சு. 2 பெட்டி இப்போ தான் வந்திருக்கு, ஒரு அடி பெட்டி. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டும் ஒரு 10 காலம் போட்டாச்சு. இன்னொரு 6 காலம் தான் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட விடலான்ட்டு பிளான் வச்சுருக்கோம். காங்கிரீட் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். தண்ணியாக இருக்கிறது தண்ணி பால்லாம் பிரிஞ்சு ஓடிடும். இதளவுக்கு பதமாக இருக்கணும். வைப்ரேட்டர் போடணும். வைப்ரேட்டர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். வைப்ரேட்டர் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லேசாக லூஸ் வச்சுக்கலாம். வைப்ரேட்டர் இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை. ஊக்கில் விட்டு மாட்டிக்காத.
போதும் போதும். காலம் போடும்போது ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், லெவல் எடுக்கணும். இதில் இருக்கு பாருங்கள், மஞ்சள் கலரில் ஒரு லெவல் மார்க்கு. இது வந்து எல்லா காலத்துலையும் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தரையிலேருந்து 1.5 அடி மேலே தூக்கி வச்சுருக்கோம். ஒரு டெம்பரரி லெவலு. அதை லெவலை வந்து எல்லா காலத்துலையும் கடத்திட்டு என்ன பண்ணுறோம்னா தரையிலேருந்து பீம் 1/2 அடி உட்கார மாதிரி பிளானு. அதனால் வந்து அந்த மார்க்கிலேருந்து 2 அடி இறக்கி இந்த காலம்லாம் காயின்ட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். அப்போ வந்து லெவல் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டேஜில் லெவல் எடுக்காமல் விட்டாலோ இல்லை தரமட்டம் எடுத்து போட்டிங்கனாலோ பீம் தரைக்குள்ளே உட்காராமல் தரைக்கு மேலே உட்கார மாதிரி ஆகிடும். எப்போவுமே பீம் வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு 1/2 அடி கீழே போகணும். அப்போ வந்து அந்த காலம் போடுறது வந்து கிரவுண்ட்லேருந்து 1/2 அடி கீழே போகிற மாதிரி வச்சு லெவல் வச்சு கொடுக்கணும். ஒரே லெவல் கொடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பீமில் வந்து கீழே நீங்கள் லெவல் காட்ட போகிறீங்க வித்தியாசம்னா அந்தந்த மார்க்கு ஏற்ற மாதிரி பீமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே இறக்கி போடணும். எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ, பாட்டம் லெவல் பார்க்குறீங்களா டாப் லெவல் பார்க்குறீங்களா பொறுத்து அந்த இதை நீங்கள் ரெடி பண்ணி வந்து பாட்டம் லெவல் தான் பீமுக்கு பாட்டம் லெவல் தான் ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. பாட்டம் லெவலுக்காக நம்ம வந்து காலத்தை ஒரே மட்டத்தில் போட போகிறோம். கவர் பிளாக்கு ரொம்ப முக்கியம். டாப்பில் கவரை பார்த்து இழுத்து வைக்கணும். இழுங்க. இழுங்க. ஓகே. சரியா போச்சா? சூப்பர். தூக்கு பார்த்துருங்க. இங்கேருந்து டைட் வைக்கணும் போல இருக்கு. அந்த பக்கம் இல்லை மேஸ்திரி, இங்கேருந்து ஒரு முட்டு வச்சு கிராஸு ஐயா சின்ன முட்டு கூட சின்ன முட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வேலையும் ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. காலையிலேயே வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க டீமு. அதனால ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. மேஸ்திரி எப்போவுமே நம்ம வர்றதுனால எப்போவுமே டாக்டர் சைட்லேருந்து அவருடைய சப்போர்ட்டு பெருசாக இருக்கும். நம்ம வேலையை வந்து போட்டு இழுக்க மாட்டார். வந்தோம்னா கடை நம்மளுக்கே சாப்பிட டைம் இருக்குது. இன்றைக்கி சாப்பிடவே இல்லை, இன்னமும் இனிமேல் தான் சாப்பிடணுமே. அந்த மாதிரி வேலையை நல்லா கொடுத்துருவார் நம்மளுக்கு. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், திருப்தியாகவும் இருக்கும். நம்ம சொல்கிறத செஞ்சு கொடுத்துருவாங்க. காயிங் டீமு, சென்ட்ரிங் டீமு, மேஸ்திரி டீமு எல்லாருமே சூப்பராக கோஆர்டினேட் பண்ணுறாங்க, கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த சைட்டில் வந்து நிறைய வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த இது போட்டோம். இதுக்கு மேலே சைடு நாளைக்கு பிரிச்சுட்டு செப்டி டேங்க் தண்ணி தொட்டி வந்து சொல்லியிருக்கேன் அளவு, அதை பறிச்சுட்டு மீதி ஒரு 10 குழி ஃபில்லிங் பண்ண சொல்லியாச்சு. அதை கன்சல்டேஷன் பண்ணிட்டு இந்த குழியெல்லாம் வந்து 6 குழி வந்து இந்த தொட்டி கட்டினா தான் பண்ண முடியும். அதனால் தொட்டி கட்டுறதை ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம இந்த செப்டி டேங்க் எப்படி பண்ண போகிறோம், தண்ணி தொட்டி எப்படி பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இங்கே வந்து ஃப்ளையாஸ் கல் யூஸ் பண்ண போகிறோம். கல் எப்படி இருக்குது, அந்த கல்லோடைய ரேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உங்களோட பகிர்ந்து போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொண்டு வர மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணுறோம், எப்படி இந்த காஸ்ட்டை எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்துங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.